அன்பு நேயர்களே வணக்கம். இன்றைய தினம் நிறைந்த வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமிக்குரிய நாள், திரு ஆடிப்பூர திருநாள். ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தினம் தினம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நட்சத்திரம். காரணம் என்ன அப்படி என்றால், ஆண்டாள் தன்னுடைய வைகுந்த வான்போகத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நமக்காக இங்கு வந்து அவதரித்தாள். ஒரு துளசி செடியிலே பெரியாழ்வானுடைய பெண் பிள்ளையாக அவதரித்த நாள் தான் இந்த ஆடிப்பூரம். இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்றோ இங்காண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து தன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, என்னுடைய பிள்ளைகளெல்லாம் பட்டினி கிடக்கும் பொழுது நான் மட்டும் இந்த வான்போகத்தை எப்படி அனுபவிக்க முடியும் என்று நினைத்து இந்த பூலோகத்திலே அவதாரம் செய்த தினம் திருவாடிப்பூரம் என்பது திருவாடிப்பூரத்தினுடைய சீர்மை. தமிழ் மாதமான ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரத்திலே பூமியிலே அவதரித்த தெய்வீக மகள் ஆண்டாள். ஒரே ஒரு பெண் ஆழ்வார், மகாலட்சுமியினுடைய அம்சம், பூதேவியினுடைய அம்சம். ஸ்ரீலிபுத்தூரிலே துளசி தோட்டத்திலே ஒரு தெய்வீக குழந்தையாக ஆண்டாளை கண்டெடுத்து வளர்த்தவர் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார். கோதை என்று பெயரிட்டு கண்ணன் கதைகளையும் பகவத் பக்தியையும் ஊட்டி ஊட்டி வளர்த்தார். அந்த சின்ன வயதிலேயே ஆண்டாள் மனம் முழுக்க கண்ணன் தான் நிறைந்திருந்தான். பெருமாளுக்கு அணிவிக்க பெரியாழ்வார் தயார் பண்ண அந்த மாலையை எடுத்து தான் அணிந்து இது பெருமாளுக்கு சரியா இருக்குமான்னு கண்ணாடியில பார்த்து, இந்த மாதிரி இருந்தால் என்னுடைய மணாளனான கண்ணனுக்கு பிடிக்குமா என்று எண்ணி அந்த அன்புதான் பின்னாளிலே உலகம் முழுவதும் சூடி கொடுத்த சுடற்கொடி என்ற பெருமையை ஆண்டாளுக்கு தந்தது. ஆண்டாள் 2 பிரபந்தம், திருப்பாவை 30, வேதமனைத்துக்கும் வித்தாகும். வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் என்று ஆழ்வார்கள் சொல்லுகின்றார்கள். சங்கத்தமிழ். அந்த சங்கத்தமிழே இந்த உலகத்திலேயெல்லாம் திருவருள் பெற்று வாழ வேண்டும் என்கிற முத்தாய்ப்போடு பாடுகின்ற அற்புதமான தமிழ். இந்த மார்கழி மாதம் முழுக்க திருப்பாவை மாதமாக ஒலிக்கக்கூடிய அந்த சங்கத்தமிழை தந்த தங்க மகள்தான் ஆண்டாள். ஒரு பக்தி என்ன, சரணாகதி என்ன, சமத்துவம் என்ன, இறையன்பு என்ன, அதையெல்லாம் எளிய தமிழிலே சொல்லுகின்ற அற்புதமான பாசுரம். அதுக்கப்புறம் நாச்சியார் திருமொழி 143 உரைத்தாள். ஜீவாத்மாவினுடைய பேராந்தமான ஏக்கம், இந்த பரமாத்மாவை அடைய வேண்டும் என்கிற ஏக்கம், அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான பக்தி இலக்கியம்தான் இந்த நாச்சியார் திருமொழி. தையொரு திங்களும் தரை விளக்கி அப்படின்ட்டு தொடங்கி அவள் தான் கண்ணனோடு சேர்ந்த கதையை வாரணமாயிரம் சூழ பலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் அப்படி என்று பாடியிருக்கிறாள். இன்னைக்கு நம்ம திருமணங்களிலே அதை சீர்பாடல் என்று நம்ம பின்பற்றுகிறோம். தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கே அர்ப்பணித்தவள். இது ரொம்ப அற்புதமாக நடக்கும் ஸ்ரீலிபுத்தூரில். ஸ்ரீலிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திருத்தேர் உற்சவம், ஆண்டாள் திருத்தேர் உற்சவம். அதிகாலை 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு ஏகாந்த திருமஞ்சனம் நடக்கும். நடந்து தனித்தனி தோளுக்கிணியான்ல 2 பேரும் வருவாங்க. வந்து அந்த திருத்தேரை கடாட்சிப்பார்கள். அதுக்கப்புறம் வையாளி சேவை முதல் நாள் நடக்கும். ஸ்ரீரங்கத்திலிருந்து திருமாலிரும் சோலையிலே இருந்து அழகருடைய அந்த மாலை திருப்பரிவட்டம் எல்லாம் வந்து ஆண்டாளுக்கு சமர்ப்பிக்கப்படும். அந்த நாளிலே மூலவருக்கு புஷ்பாங்கி சேவை. இரவு 11:30 மணிக்கு திருத்தேர் முடிந்த பிறகு 11:30 மணிக்கு பூர நந்தவனம் എന്നിട്ട് இருக்கு. அங்கே திருமஞ்சன அலங்காரங்கள் நடக்கும். இப்படி ரொம்ப அற்புதமான ஒரு சேவை. வில்லிபுத்தூரனா அந்த பக்கத்தில் எல்லாம் எங்க ஆண்டாள் எங்க ஆண்டாள் எங்க ஆண்டாள்னுட்டு. அந்த வில்லிபுத்தூருக்கே பெருமாள் கோயில் என்று பேர் கிடையாது, ஆண்டாள் கோயில், நாச்சியார் கோயில்னு தான் பேர். ஏன்னா நாச்சியார் தான் அந்த இடத்துல பிரதானம். அந்த ஆண்டாளுக்கு வந்து திருவாடிப்பூர நாளிலே பச்சை பருப்பு, அக்கார வடிசில், வெண்ணெய் இவற்றையெல்லாம் நம்ம வீட்டில் கூட இவைகளெல்லாம் படைக்க வேணும். ஆடிப்புற விரதம் இருந்து அன்றைக்கு வில்லிபுத்தூர் போக முடியாதவங்க கூட ஆண்டாள் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர் மாலை சூட்டி, இந்த முக்கியமான விஷயம், முக்கியமாக இந்த அக்கார அடிசில். காரணம், 100 தடா அக்கார அடிசில் சொன்னேன் என்று நாறு நறும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கினான் 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவிடையான் இன்று வந்து இத்தனையும் கொள்ளுங்கொலோ, இன்று வந்து இத்தனையும் அமுதச் செய்திடப் பெறல் நான் 1 100 1000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்குவன். என்ன அழகான பாட்டு பாருங்க. மனசு பெருசா இருக்கணும் எங்களை காட்டி கொடுத்தாள். அவன் உலகம் உண்ட பெருவாயன். 100 தடா போருமா அவனுக்கு? இன்றைக்கு அதை சமர்ப்பிக்கிறார்கள். நம்ம 100 தடா பண்ண வேண்டாம்.
நம்ம ஒரு சின்ன கிண்ணத்திலேயாவது கொஞ்சம் வெண்ணையும் கொஞ்சம் கிருஷ்ண ஜெயந்தியில் தான் வெண்ணெய் வைக்கணும்னு கிடையாது. காரணம் இது ஆண்டாளுடைய மனோரதத்தை நாம் எல்லாம் நம்முடைய வீடுகளிலே நிறைவேற்றுகின்ற ஒரு வழிபாடு நடத்துகின்ற நாள். அன்னைக்கு ஆண்டாளுடைய திருப்பாவை காலையில் படிக்கணும், அவசியம் படிக்கணும். மற்ற நாளில் படிக்காட்டியும் ஆண்டாளுடைய திருப்பாவை படிக்கணும். சாயங்காலத்தில் நாச்சியார் திருமொழி பாராயணம் பண்ணணும். கொஞ்சம் கூட சிரமப்படாமல் ஆண்டாளுடைய படத்துக்கு மலர் மாலைகளை எல்லாம் சூட்டி இந்த அக்கார அடிசில்ங்கிறது சக்கரை பொங்கல் தான், பாலில் வேகணும், கொஞ்சம் நெய் கூட போடணும். அந்த பக்குவங்களெல்லாம் நிறைய யூடியூப் சேனலில் அக்கார அடிசில் எப்படி செய்கிறதுன்னுட்டெல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. இந்த அக்கார அடிசில் அப்படிங்கிறது, அடிசிலன்னாலே அரிசி சோறு தான், உணவு தான் இல்லையா? அக்காரம்ங்கிறது வெல்லம், அக்கார அடிசிலங்கிறது வெள்ளச்சோறு என்பது தான் அக்கார அடிசில் என்பது. அந்த இனிமை ஆண்டாள் ரங்கமன்னார் இந்த இனிமையை ஒரு நிவேதனம் மூலம் காட்டுவது தான் இந்த அக்கார அடிசில். அன்னைக்கு அக்கார அடிசிலை சொல்லி ஓம் ஸ்ரீ கோதாயை நமஹா அப்படின்ட்டு அந்த கோதையினுடைய அந்த திருநாமத்தை ஜபிக்க வேண்டும். வைணவ மரபிலே திருவாடிப்பூர நாளிலே பல திருக்கோயில்களிலே பார்த்தீங்கன்னா திருக்கல்யாண வைபவங்கள், மாலை மாற்றுதல், சிறப்பு புறப்பாடுகள், மங்களாசாசனங்கள் இவைகளெல்லாம் கோலாகலமாக நடைபெறும். எந்த கோயிலாக இருந்தாலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஆண்டாளுடைய திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். ஸ்ரீலிபுத்தூர், திருவரங்கம், காஞ்சிபுரம், திருப்பதி இதெல்லாம் பக்தி வெள்ளமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாளுடைய அந்த நாளிலே நாமெல்லாம் வீட்டிலே ஆண்டாளுடைய படத்தை வைத்து விரதம் இருந்து இந்த அக்கார அடிசில், வெண்ணெய் இதை போன்ற நிவேதங்களை எல்லாம் செய்து ஆண்டாளுக்கும் ஆண்டாள் விரும்பிய அந்த கண்ணனெம்பெருமானுக்கும் சமர்ப்பித்து அவளுடைய திருநாமத்தை சொல்லி அவளுடைய வாழி திருநாமத்தை சொல்ல வேணும். திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே தன்னை உகந்தளித்தாள் வாழியே, வருவாரும் திருமல்லி வடநாடி வாழியே, வண்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. அப்படி என்று அந்த வாழி திருநாமத்தை சொல்லி ஆண்டாளுடைய மலரடிகளை நாம் சரணடைவதன் மூலமாக ஆண்டாளுடைய அருள் நம் எல்லோருக்கும் துணை நிற்கட்டும்.